மகளே, கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பற்றி நம்ம 9/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 123 வந்திருக்கு. ஓகேவா, 123க்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 9-1 எடுத்துருந்தோம் ஆல் போர்டுக்கு. நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லியிருப்போம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கு. அடுத்தபடி நம்ம 8-0 எடுத்திருந்தோம். இதில் 0 மட்டும் நம்ம மேட்ச் பண்ணி ஏபிபிசி கொடுத்துருந்தோம். அன்றைக்கி 0 நமக்கு வரல. அந்த ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம ஒரு 9ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை பார்த்துடலாம். ஓகேவா, நம்மள அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் 98 88 49 44 47 நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் 10 நிமிடம் 3-5 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 230 அந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 230 போட்டுக்கிறோம். இதில் நம்ம லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 528 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர் புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 2+0 கிடச்சிருக்கு. 2+0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 230 வச்சு நமக்கு 2-0 கிடச்சிருக்கு. இல்லை ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 428. இந்த 428 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நான் பார்த்துடலாம். 428 லாக் ஆப்ஷன் 528 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2-8 கிடச்சிருக்கு. 2+8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 428 வச்சு நமக்கு 2-8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 438. இந்த 438 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன பார்த்துடலாம். 438 லாக் ஆப்ஷன் 528 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5-1 கிடச்சிருக்கு. 5-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 438 வச்சு நமக்கு 5-1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 123. இந்த 123 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன பார்த்துடலாம். 123 லாக் ஆப்ஷன் 528 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8-3 கிடச்சிருக்கு. 8-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 123 வச்சு நமக்கு 8 அல்லது 3 ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் இந்த 8-3 டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பருங்கிறது வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தடை நம்ம அதை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 230. இந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 230 போட்டுக்கிறோம். இதில் நம்ம லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 227 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8+5 கிடச்சிருக்கு. 8+5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 230 வச்சு நமக்கு 8-5 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 428. 428 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துடலாம். இப்போ 428 லாக் ஆப்ஷன் 227 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3+7 கிடச்சிருக்கு. 3+7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 428 வச்சு நம்ம 3-7 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 438. இந்த 438 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துடலாம். அது 438 லாக் ஆப்ஷன் 227 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9-3 கிடச்சிருக்கு. 9-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 438 வச்சு நமக்கு 9-3 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 123. இந்த 123 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன பார்த்துடலாம். 123
23 லாக் ஆப்ஷன் 227 கூட நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 9 கிடைச்சிருக்கு. 7 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 123 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 3 2 7 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7 9 நம்பர் வந்தாலும் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே, அப்படி இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ண மாதிரி இருந்தால் 8 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை 8ஆம் நம்பர் சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அடுத்தபடி நம்ம வந்து 7 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். நம்மளே 7ஆம் நம்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓகேவா. சிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை 87 78 89 98 37 73 39 93 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 123 ஓகேவா. 123க்கு பார்த்தீங்கன்னா விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 1 7 கொடுத்துருப்பில். இல்லை பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 7க்கு பவரில் 2 வச்சுருந்தப்பனா இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வினியாக இருந்திருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில். ஆனாலும் 1ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுபடி சரவண்யா தேவி அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 123க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் நம்பர் எடுத்துருக்கீங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் போர்டு மாற்றிட்டப்பில் 1 2 சி போர்டு கொடுத்துருக்கீங்க வந்தது. ஆனால் ஏ போர்டுக்கு நம்ம மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு மெத்தட் வருமா இருந்தாலும் அது வந்து ஏ போர்டுக்கு தான் வருது. என்னன்னு தெரியல அந்த மெத்தடு கொஞ்சம் போர்டு மாறி வரனால தான் நம்ம வந்து இன்றைக்கி பொதுவாக கொடுத்துட்டோம். அடுத்தபடி ஏபி கேமர் ஒய்டி கேமிங் அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து சிங்கிள் நம்பரில் 2 கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்திருக்கு. அது அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2047 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் சூப்பராக வேணிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 1 கொடுத்துருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் சூப்பராக வேணிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. என்னன்னு தெரியல, எல்லாமே 4 நம்பர் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து கனெக்ட் ஆகல 4 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஓகேவா. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம் ஓகேவா.